கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தின் முன்னால் உள்ள நிலைமை என்ன? முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் அதிகாரப்பூர்வமான இல்லமான கிரீன்வே சாலை தற்போது மிகுந்த ஒரு பரபரப்பான ஒரு இடமாக காட்சியளிக்கிறது. அதிமுக தொண்டர்கள் ஒரு கணிசமான தொகையில் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக சில மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய மைத்ரேயன், அதிமுகவில் இருக்கக்கூடிய மைத்ரேயன் மற்றும் சி.வி. சண்முகம் மற்றும் பருதி இளம்பழுதி ஆகிய 3 பேர் வந்து சந்தித்திருக்கிறார்கள். தங்களது ஆதரவை பன்னீர்செல்வம் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள். மேலும் பல தொண்டர்கள் இங்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். தொண்டர்களை காட்டிலும் இங்கு பொதுவாக ஒரு பொதுமக்கள் கூட்டத்தையும் நாம் பார்க்க முடிகிறது. பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதா சமாதியில் அவர் அங்கு தியான நிலை இருந்துவிட்டு பத்திரிகையாளரை சந்தித்து விட்டு இங்கு வந்த உடனேயே நிறைய அவருடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய பொதுமக்களின் கூட்டம் இங்கு அதிகமாக இருக்கிறது. இங்கு கட்சிக்காரர்களின் வெள்ளை சட்டை, அந்த வெள்ளை வேட்டி உடையில் பார்ப்பதை விட அதிகமாக கலர் சட்டைகளில் சில இளைஞர்கள், பெண்கள், இளம் பெண்கள் என்று பல்வேறு தரப்பட்டவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். தங்களது ஆதரவை தெரிவிக்கிறார்கள். ஒரு சிலரிடம் கேட்ட பொழுது எங்களது சாய்ஸாக ஓபிஎஸ் இருக்கிறார், அவரைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம், அவர்தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களையும் சிலர் தெரிவிக்கின்றார்கள். ஒரு மிகுந்த ஒரு உற்சாக மிகுதியில் சிலர் இருக்கார்கள். மக்களும் சரி, தொண்டர்களும் சரி, ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு, தாமதமாக எடுத்தாலும் மிக முக்கியமான முடிவு என்பதை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே ஒரு ஓபிஎஸ்ஸின் இந்த மூமெண்டை வரவேற்கும் விதமாகவே இந்த இல்லத்தில் இருக்கின்ற கூட்டம் காண்பிக்கின்றது. தொடர்ந்து பன்னீர்செல்வம் அவர்களும் வீட்டின் வெளியே வாசலில் வந்து அவரை காண வந்திருக்கின்ற தொண்டர்களை 10 நிமிடத்துக்கு ஒரு முறை அவர் வெளியே வந்து கையை அசைத்து அவர்களை ரிசீவ் பண்ணும் அவர்களை வரவேற்கும் முகமாக அவர் பார்த்து விட்டு செல்கிறார். ஒவ்வொரு முறையும் 10 நிமிடத்துக்கு ஒரு முறை அவர் வெளியே வந்து கையசைத்து விட்டு செல்கிறார். அதுபோல நிறைய பேரை வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்கிறார்கள். ஒரு முதலமைச்சரின் வீட்டுக்குள் இவ்வளவு பேர் செல்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அத்தனை பேர் வீட்டுக்குள் சென்று தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவாக வரிசையாக அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். பொதுமக்களும் சரி, தொண்டர்களும் சரி, வரிசையாக அவர்கள் உள்ளே செல்கிறார்கள். பன்னீர்செல்வம் அவர்களை பார்த்துவிட்டு அவர்கள் தங்களது ஆதரவை தெரிவித்துட்டு மறுபக்கமாக அவர்கள் வெளியே வருகிறார்கள். இப்படியான ஒரு சூழல் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் இங்கு வந்து கூட்டத்தினர் ஒரு கணிசமான தொகையினர் உள்ளே சென்று பார்த்துவிட்டு வெளியேறுகிறார்கள். தற்போது பத்திரிகையாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர் மீண்டும் ஒருமுறை பத்திரிகையாளர்களை சந்திக்க கூடும். ஏனென்றால் போயஸ் தோட்டத்தில் ஏற்பட்ட சில விஷயங்கள், அங்கு பேசப்பட்ட விஷயங்கள், சசிகலா பேசியிருக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் கூட அவர் பேசக்கூடும். இங்கு இன்னும் சற்று நேரத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் ஒருமுறை பத்திரிகையாளரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாண்டியன்.